Hi friends, welcome to CyberTechTamil. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு Firebase பற்றி பார்க்க போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Firebaseோட டுட்டோரியல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு Firebaseோட டுட்டோரியல் வந்துட்டு நான் போட போகிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த Firebaseோட எல்லா டுட்டோரியலுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Firebase வந்து ஒரு கூகுள் வந்துட்டு நமக்காக ஒரு ஆப் டெவலப் வந்துட்டு டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த Firebase. நாம் வந்துட்டு இந்த Firebase யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோம்னு சொன்னால் நாம் வந்துட்டு இந்த Firebaseோட நிறைய ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் realtime டேட்டாபேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்ளவுட் ஃபங்க்ஷன், authentication, க்ளவுட் மெசேஜிங், க்ளவுட் ஸ்டோரேஜ், கோஸ்டிங் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க. நீங்கள் firebase.google.comனு சொல்லியிருக்க லிங்க்கு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் தேவை. நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிவிட்டு இதில் கோ டு கன்சோல்னு சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்னோடய நேம் போட்டு உங்களை இப்படி போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதில் எனேபிள் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்றதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் அக்கௌண்ட் கேட்பாங்க. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் டிஃபால்ட்டே வந்து கொடுத்துட்டு நான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ரெடின்னு சொல்லி வந்துடுச்சு. அதுக்கு கீழே வந்து நமக்கு கண்டினியூ பட்டின் இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து நாம் போயிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கெட் ஸ்டார்டட் பை adding Firebase to your appன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே ஐஎஸ்ஓக்கான ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டுக்கான ஆப் டெவலப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவ், அதாவது வந்து ரியாக்ட் நெகட்டிவில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை கூட நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு வெப்பன்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் டெவலப் பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த யூனிட்டின்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கு வந்து நான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாம் வந்து எங்களோட ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புன்னு சொன்னால் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் நேம், அது மட்டும் இல்லாமல் அதோட நேம், இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்னு சொன்னால் அதோட ஃபிங்கர் பிரிண்ட் கீன்னு சொல்லிட்டு இது வந்து வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான கன்ஃபிகு ஃபைலை டெவலப் பண்ணி நம்மளோட Firebase ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாம் வந்துட்டு அந்த Firebaseஐயும் எங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து நாங்கள் வந்து இதில் லிங்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எங்களோட அப்ளிகேஷனோட எல்லா டேட்டாஸுமே வந்து நாங்கள் இந்த Firebase யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் வந்துட்டு பில்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரியே இதில் authentication இருக்குது. அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதோட இன்ட்ரடக்ஷன் ஒன்று வேறு, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் சைனிங் மெத்தட்னு சொல்லியிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஜிமெயில் பாஸ்வேர்டில் இல்லைன்னு சொன்னால் ஃபோன் என்னத்துலையெல்லாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்துட்டு எங்களோட லோக்கல் கோஸ்ட்டை கூட நாங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி எங்களோட டொமைனால் கூட நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சேர்ந்து கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷனே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் க்ளவுட் ஃபயர் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த க்ளவுட் ஃபயர் ஸ்டோரேஜை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ரியல் டைம் டேட்டாபேஸ்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டோரேஜ், ஹோஸ்டிங், ஃபங்க்ஷன், மிஷின் லேர்னிங் சொல்லி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரிலீஸ் பண்ண, அது வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு நாங்கள்
எல்லா ஒர்க்குமே முடித்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து பண்ண வேண்டிய எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஆப் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போய்ட்டோம்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிலாம் நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அனாலிட்டிக்ஸ் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் ரியல் டைம் ஈவெண்ட்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்கன்சர்ன் சொல்லியிருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்போட நிறைய ஆப்ஷன் வந்து நாங்கள் இதுக்குள்ளேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து எப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படி நிறைய இது வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபயர்பேஸை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்கொள்கிறதுலேருந்து எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்குக்குமே வந்து இந்த ஃபயர்பேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இந்த ஃபயர்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.